வணக்கம். என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு அப்படின்ற இந்த விளம்பரம் போலதான் இப்பொழுது திருமாவளவனை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய அவசியமானது இருக்கு. என்னதான் ஆச்சு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அப்படின்றது தெரியல. சமீபமாக அவர் கொடுக்கக்கூடிய பேட்டிகள், அவர் பேசக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக ரொம்ப கான்ட்ரடிக்டா இருக்குன்னு வச்சுங்களேன். எதுக்கு இதெல்லாம் பேசுறாரு? அப்புறம் பேசுறாருன்னா ஏன் அங்கேயே இருக்காரு? அங்கே இருந்துட்டு ஏன் அதை பேசணும் அப்படின்ற நிறைய கேள்விகள் நமக்குள்ளே எழுந்துருது. அதனால அண்ணனுடைய பிரஸ் மீட் பேச்செல்லாம் ரீசெண்டா நான் தவிர்த்துட்டு வந்தேன். என்ன பண்றது? நம்மளுடைய கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி இப்பொழுதும் சில பேச்சுக்கள், வீடியோக்கள் பட்டிருக்கு. அது தொடர்பாக இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பேசுவோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ணன் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல 2 விஷயங்கள் எனக்கு ரொம்ப உறுத்தலா பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த விஷயங்கள் தான் இப்பொழுது நம்ம இங்க பேச போறோம். முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போற இடமெல்லாம் சீமான் அவர்களை சீண்டிக்கிட்டே இருக்காரு. எதற்காக சீமான் அவர்களை சீண்டணும் அப்படின்றது தெரியல. அவங்க விசிகா விரைவில் தமிழ் தேசிய மாநாடு போட போறாங்க. தமிழ் தேசியம் அப்படின்ற பேர்ல ஒரு மாநாடு போட போறாங்க. சோ அந்த மாநாட்டுக்கான ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. திருவண்ணாமலையில் நடந்தது, திருச்சியில் நடந்தது, இன்று கூட மதுரை நினைக்கிறேன். சோ அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் விழுப்புரத்துல கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன். இப்படி பல்வேறு மாவட்டங்கள்ல அந்த மாநாடு தொடர்பாக நிதி திரட்டுவது, ஆலோசனை நடத்துவது அப்படின்ற விஷயங்கள்லாம் அண்ணன் மும்முரமாக ஈடுபட்டு இருக்காரு. அப்படி அந்த மேடைகள்ல போய் பேசும்பொழுது தொடர்ச்சியாக சீமான் அவர்களை சீண்டிக்கிட்டே இருக்காரு. சீமான் அவர்கள் பேசுறது தமிழ் தேசியமே கிடையாது, நம்ம பேசுறோம் இல்லையா, இதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நிலைநாட்ட தொடர்ச்சியாக நிறைய கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. இப்பொழுது ஒரு முத்து மாதிரி ஒரு கருத்தை அண்ணன் உதிர்த்திருந்தார். என்ன கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில இருந்து ஓப்பனாவே வெளிப்படையா கட்சி பேரை சொல்லி சொல்றாரு. நாம் தமிழர் கட்சியில இருந்து பல்வேறு நிர்வாகிகள் வெளியேறாங்க. அப்படி வெளியேறக்கூடிய நிர்வாகிகள் ஏன் விசிகாவை நோக்கி வருவது கிடையாது? நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியே போனாங்க. அவங்க யாரும் நேரா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வரல. அவங்களை என்ன தடுக்குது? எது தடுக்கிறது? ஏன் இந்த கட்சியை அல்லது இந்த தலைமையை ஏற்று இங்கே சேருவதற்கு அவர்கள் முன் வரவில்லை? எது தடுக்குது? சாதியா அப்படின்ற ஒரு கேள்வியை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கேட்கிறாரு. ரொம்ப கேட்கும் பொழுது ஆமா இல்ல, லாஜிக்கலா தானே இருக்கு. ஏன்னா வேல்முருகன் கட்சி, அவங்க கட்சியை நோக்கி நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வெளியேறும் பொழுது போறாங்க. திமுகவை நோக்கி போறாங்க, அதிமுகவை நோக்கி போறாங்க, இப்போ தாவேக்கா நோக்கி கூட போயிட்டு இருக்காங்க வெளியேறக்கூடிய தொண்டர்கள். அப்படி இருக்கும்போது ஏன் விசிகாவை நோக்கி போறது இல்ல அப்படின்ற ஒரு கேள்வியை அண்ணன் கேட்கிறாரு. ஏன் திருமாவளவன் அவர்களுக்கு பேச தெரியாதா, எழுத தெரியாதா, சிந்திக்க தெரியாதா? எதனால என்னுடைய தலைமையை ஏத்துக்க நாத்தாக்காவில் பயணித்த தொண்டர்களுக்கு உறுத்துது சாதியா அப்படின்றத கேட்கிறாரு. ரொம்ப லாஜிக்கா தான் இருக்கு. இப்ப அண்ணனுக்கு நம்ம திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன அப்படின்னா, இப்பொழுது ரீசெண்டாக பனையூர் பாபு கட்சியில இருந்து வெளியேறினார். எதுல இருந்து? விசிகா அப்படின்ற கட்சியில இருந்து அவர் வெளியேறினார். வெளியேறி தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியில இணைஞ்சாரா? நாத்தாக்காவில இணைய வேணாம் அவரு. குறைந்தபட்சம் வேல்முருகன் உங்களோடு பயணிச்சார் இல்லையா? வேல்முருகன் போன ஆட்சியில எல்லாம் ஒரே கூட்டணி தான், உங்களோடு பயணிச்சாரு திரு வேல்முருகன் அவர்கள். அவர் கட்சியில இணைஞ்சிருக்கலாம், அல்லது தமிழ் தேசியம் பேசக்கூடிய வேறு ஏதாவது கட்சியில இணைஞ்சிருக்கலாம். அப்படிதான் எதுவும் இணையிலையே. பனையூர் பாபு எங்க போய் இணைஞ்சாரு? திமுகவுல போய் இணைஞ்சாரு. இப்போ நம்ம கேட்கலாமா? இப்போ சீமான் தலைமைய விசிகாவில இருந்து வெளியேறக்கூடிய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனை? எது தடுக்குது? பணமா? அந்த பதவியா? பதவி வெறியா? எது தடுக்குது அப்படின்ட்டு கேட்கலாம். ஏன்னா இங்க ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்ற காரணத்துக்காக விசிகால இருந்து வெளியேறக்கூடிய தொண்டர்கள் நாட்டாவை நோக்கி வர்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பணம் தான் முக்கியம், அதிகார வெறிதான் முக்கியம். அதனால அவங்க திமுகவையும் அதிமுகவையும் தாவேக்காவையும் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா? அண்ணன் லாஜிக்ல பார்த்தா இது சரிதான், ஆனா ஜென்ரலா பார்த்தா சரி கிடையாது. ஒரு கட்சியில இருந்து முரண்பட்டு வெளியேறாங்க அப்படின்னா அவங்க இந்த கட்சிக்கு தான் போனோம் அப்படின்னு ஆல்ரெடி அவங்க இருந்த கட்சி டைரக்ஷன் காட்ட முடியாது. அவங்க முரண்பட்டு தான் போறாங்க. நீங்க பண்றது எனக்கு பிடிக்கலன்னு முரண்பட்டு தான் போறாங்க வெளியில. அப்படி வெளியே போகும்பொழுது அவங்க சிந்தனையும் இந்த கட்சியினுடைய சிந்தனையும் எப்படி ஒன்னா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும்? அவங்களுடைய நடவடிக்கை தான் இந்த கட்சியினுடைய சிந்தனை அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? முரண்பட்டு தான் வெளியேறாங்க. இன்னைக்கு பனையூர் பாபா அவர்கள் திமுக போய் இணைஞ்சிருக்காரு.
நிறைய பேரு இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய கட்சிகள்னு தகவல் வருது. ஓட் பேங்க், விசிகாவுடைய ஓட் பேங்க் அப்படியே சில கட்சிக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் கேள்விப்பட முடியுது. அப்போ பன்னீர் பாபு அவர்கள் இனிமே எது பண்ணாலும் விசிகா தான் காரணம், அந்த கட்சி வளர்ப்பு தான் அப்படி சோ அப்படின்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் என்ன தெரியல. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது ஒரு வாதம்னு வெளியே முன்வைக்கிறாருன்னு வச்சுங்களேன். அதன் பிறகு சீமான் அவர்கள் பேசுறது தமிழ் தேசியமே இல்ல அப்படின்னு போராட்டங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்சி வளருது, 8% இருக்கும்போது நீங்க விமர்சனம் பண்ணீங்க, ரைட், ஓகே. இன்னைக்கு 4% தான் இருக்காங்க, குறைஞ்சிருக்காங்க. அவங்களே என்ன பண்றது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி போற இடமெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள். என்ன தேவை அப்படின்றது தெரியல. வளரும் பொழுதாச்சும் கொஞ்சம் வைத்தறிச்சல் இருக்கலாம். அவங்க தேஞ்சிருக்காங்க. இப்போ என்ன பேச வேண்டிய அவசியம் என்ன? தமிழ் தேசியமே கிடையாது, சீமான் அவர்கள் பேசுறது தமிழ் தேசியமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ விஜய் அவர்கள் பேசுறதுதான் தமிழ் தேசியம். விஜய் இந்த மண்ணினுடைய இரு கண்கள் பாருங்க, தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணினுடைய இரு கண்கள் அப்படின்னு பாருங்க, அதுதான் தமிழ் தேசியம். அதனாலதான் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அண்ணன் என்ன சொல்ல வராரு அப்படின்றது முழுசா புரிஞ்சுக்க முடியல. இந்தியா அப்படின்ற நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநில சுயாட்சி இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. ஆதிக்கம் இருக்கக்கூடாது, தமிழர்கள் மீது தமிழ்நாட்டின் மீது ஆதிக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது எந்த வழியில வந்தாலும் அண்ணன் எதிர்பார்ல. சிறுபான்மை மக்கள் ஆதிக்கம் பண்றாங்க தமிழர்கள் மீது அப்படின்னா, மொழி வழி சிறுபான்மை மக்களுடைய ஆதிக்கம் தமிழர்கள் மீது இருக்கு அப்படின்னா அதையும் அண்ணன் எதிர்க்கணும்ல. அது எப்படிப்பா ஒரு பெரும்பான்மை மக்கள் மீது ஒரு சிறுபான்மை மக்கள் ஆதிக்கம் செலுத்திட முடியும் அப்படின்ற கேள்வி கேட்கலாம். இந்தியாவில் அது நடந்தது இல்ல. அண்ணனுடைய கூற்றுப்படியே வருவோமே, 3% தானே பிராமின். எப்படி தமிழ்நாட்டுல இந்தியால பெரிய பண்பாட்டு புரட்சியை நிகழ்த்தினாங்க, எப்படி பண்பாட்டு மாற்றத்தை நிகழ்த்தினாங்க? மைனாரிட்டி தானே அவங்க, 3% தானே. அதனால தெலுங்கர்கள் எதிர்ப்பு அது மட்டும்தான் தமிழ் தேசியம் நாம் தமிழ் கட்சி சொல்லல. சும்மா இந்த மடைமாற்ற அரசியல்லாம் பண்றது வேஸ்ட். அண்ணன் அதை ட்ரை பண்றாரு. தெலுங்கர்கள் எதிர்ப்பு அதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய தமிழ் தேசியம் அப்படி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க தெலுங்கர்களை அடிச்சாங்களா? என்ன பண்ணாங்க? தெலுங்கு மக்கள் மட்டும் கிடையாது, மற்ற எந்த மொழி சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சி எல்லாம் எங்க பேசினாங்க, என்ன பேசினாங்க? வன்மத்தை கக்கும்படியாக, வன்முறை தூண்டும் விதமாக என்ன பேசினாங்க? அவங்க கட்சியில சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறாங்க. எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க, எம்பி சீட்டு கொடுக்குறாங்க, முக்கியமான பொறுப்புகள்ல இருக்காங்க. மொழி சிறுபான்மை மக்கள் நாம் தமிழர் கட்சியில முக்கியமான பொறுப்புகள்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு எதிராக அந்த கட்சி இருக்குன்னு போற இடமெல்லாம் திருமாவளவன் அவர்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எந்த வெறுப்புல இருந்து அந்த பேச்சுகள் பிறக்குது, அந்த சிந்தனை பிறக்குது அப்படின்றது தெரியல. அண்ணனுடைய இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சமூக நீதித்துறை அப்படின்னு தாவேக அரசு மாத்தினாங்க, அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நாங்க சொன்னோம் அதெல்லாம் மாத்தாதீங்க, ஆதி திராவிடர் நலத்துறைன்னு இருக்கிறது தான் கரெக்ட், அப்படி இருக்கிறதாங்க சரி, நீங்க அப்படியே வைங்கன்னு சொன்னோம். ஆனா அவங்க ஏத்துக்கவே இல்லை, பேரை மாத்தினாங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் ஹைலைட். அடுத்தது சொல்றாரு அண்ணன், இந்த துறையே வேணாம், ஆதி திராவிடர் நலத்துறையே எங்களுக்கு வேண்டாம், வேறு துறை கொடுங்க, ஏதோ ஒரு துறை XY அப்படின்னு ஏதோ ஒரு துறை எங்களுக்கு கொடுங்க. இந்த துறையை நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு சாதி கட்சி மாதிரி தானே பார்க்கப்படுவோம் திரும்ப. சோ அதனால இந்த துறை எங்களுக்கு வேண்டாம், வேறு துறை கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்டோம். அவங்க கம்பல் பண்ணி திணிச்சு இந்த துறையை எங்களுக்கு கொடுத்தாங்க, நாங்களும் வாங்கிட்டோம். அவங்க திணிச்சு கொடுத்தாங்க, நாங்க சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டோம். வன்னிய அரசு என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, நாங்க எஸ்சின்றதுனால எங்களுக்கு அந்த துறையை தரணுமா, ஏன் எங்களுக்கு வேற துறை தரக்கூடாதா அப்படின்னு தான் ஒரு கேள்வி எழுப்பினார். அதாவது அந்த துறையை எங்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தலித் கட்சி என்று நீங்கள் கருதுவதாக இதிலிருந்து எங்களுக்கு தெரிகிறது. தலித்துகளுக்காக மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் போராடுகிறவர்கள் நாங்கள். ஆகவே ஏன் இன்னொரு துறை, ஏதோ ஒரு துறை XRY அதை கொடுங்களேன், இதுதான் ஒரு வச்சது. எவ்வளவு முரண்பாடு பாருங்க. இது தமிழ் தேசியம், விஜய் அவர்களுடைய தமிழ் தேசியம் இதுதான், விஜய் அவர்களுடைய திராவிடம் இதுதான். ஆனா அண்ணன் இதெல்லாம் ஏத்துப்பாரு. எனக்கு நீங்க விருப்பப்பட்டு வாங்கினீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆதி திராவிட நலத்துறைய நீங்க விருப்பப்பட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க அதை வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கான ரீசனையும் சொல்லியிருக்கீங்க. இந்த துறை எனக்கு வேண்டாம்,
எதற்காக வேண்டாம் அப்படின்னா, திரும்ப நாங்க ஒரு சாதி கட்சி போல பார்க்கப்பட்டுருவோம், அதனால இந்த துறை எனக்கு வேண்டாம் அப்படின்னு துறையும் வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி அந்த கட்சி உங்களுக்கு அந்த துறையை கொடுத்திருக்கு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டீங்க. இதுக்கு பேர் என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, என்ன கொள்கை குன்று? இது பேரு இது என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை, புரியவே இல்லை. அப்புறம் பேரை மாத்த வேணாம்னு சொன்னாங்களாம், பேரை மாத்திட்டாங்களாம். ஆனாலும் ஓகே, தொடருவோம். இவங்க இந்த கட்சிக்கு பேரு, அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பேரு கொள்கை குன்று. சீமானு கொள்கை கிடையாது, மத்த யாருக்கும் கொள்கை கிடையாது, ஒன்னும் யாருக்கும் கிடையாது. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு கொள்கை இருக்கு, விசிகாவுக்கு கொள்கை இருக்கு, கொள்கை குன்றுகள். ஏங்க உங்களை சாதி கட்சி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி வச்சிருக்கீங்க தாவேக்கா. நீங்க வெளியே வந்து சொல்லலாம், இந்த நியூஸ் கூட யாருக்கும் தெரியாது. நீங்க சொல்லிதான் தெரியுது, உங்க வாயால நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பதவி ஆசையில நீங்க அந்த கூட்டணியில இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இன்னொருத்தவங்களை பார்த்து கொள்கை குன்று இல்ல, நீங்க பேசுறது சித்தாந்தமே கிடையாது, நீங்க வெறுப்ப உமிழ்றீங்க, உங்ககிட்ட சாதி வன்மம் இருக்கு அப்படின்னு வந்து இன்னொரு கட்சியை கை நீட்டுவதற்கான தார்மீகம் என்ன இருக்கு? அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் விசிகாவுக்கும் என்ன தார்மீகம் இருக்கு? உங்களை தாவேக்காவும் முதல்வர் விஜயும் கரெக்டா இந்த துறை தான் உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை எதிர்க்க முடியல உங்களால, அந்த சாதிய பார்வையை எதிர்க்க முடியல உங்களால. நீங்க இன்னொரு கட்சியை பார்த்து அந்த கட்சி சாதிய பார்வையோடு இருக்கு அப்படின்றீங்க. நீங்க இருக்கீங்கல்ல கூட்டணி, அந்த கூட்டணியினுடைய தலைமை சாதிய பார்வையோடு இருக்கு நீங்க சொல்றீங்க. உங்களோட ஸ்டேட்மெண்ட்னுடைய புரிதல் தான் நாங்க புரிஞ்சுக்கிறது அப்படிதான். விசிகா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உண்மையாகவே கொள்கை குன்றாக இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இங்க வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்துடக்கூடாது, நம்ம கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது. சோ அதனால வந்து நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் இந்த ஆட்சிக்கு, மெஜாரிட்டியில ஆதரவு தெரிவிக்கிறோம், எங்க 2 எம்எல்ஏ இருக்காங்க, ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனா நாங்க சொன்னது எதுவுமே நீங்க கேட்கல. இந்த துறை வேணாம்னோ நீங்க மாத்தி தர மாட்டீங்க, பேரை மாத்தாதீங்கன்றோம், நீங்க மாத்திரன்றீங்க. சோ எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, நாங்க கம்யூனிஸ்டுகள் போல வெளியிருந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிறோம், அதுவும் கொள்கை அடிப்படையில தான். அவங்க வந்துடக்கூடாது, பிஜேபி மறைமுகமாக எங்க ஆட்சி பண்ணிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில நாங்க வெளியிருந்து ஆதரவு பண்ணிக்கிறோம் இடதுசாரிகள் போல அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கொள்கை குன்று. விசிகா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு கொள்கை குன்றுன்னு ஏத்துக்கலாம். என்ன அவங்க நீங்க எது சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ச்சியாக குரல் இருக்கு, செவிசாய்க்க மாட்டாங்க. நீங்க எது சொன்னாலும் அங்க ஒண்ணும் நடக்கல வேலை, ஆனாலும் கேபினெட்ல இருக்கீங்க. அதிகாரம் தானே, அதிகாரம் அவ்வளவுதான், எனக்கு அதிகாரம் வேணும் அவ்வளவுதான், நாங்க இருப்பேன், அதுக்கு எவ்வளவு சமரசம் பண்றீங்களோ அவ்வளவும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்களுக்கு கொள்கை கிடையாது, இவங்களுக்கு சித்தாந்தம் கிடையாது, அவங்க வெறுப்பை உமிழ்றாங்க, இவங்களுக்கு சாதி வெறி இருக்கு, அது எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு எல்லாம் சூப்பரா அண்ணன் எல்லாருக்கும் கை கட்டுறாரு. இது என்ன ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்கு, அண்ணன் பேசுறது வந்து ரொம்ப காமெடியா இருக்கு. தொடர்ச்சியாக அண்ணன் இப்படியான பேச்சுகள் பேசிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அண்ணன் வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அண்ணன் முன்னாடி அண்ணனுக்கு இருந்த பார்வை வேற, ஒரு இன்டெலெக்சுவலாக இருந்த பார்வை வேற, இப்பொழுதும் இருக்கு. அண்ணன் பேசக்கூடிய ரீசெண்டான பேச்சுகள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப அது அடிபடுது. அதை நல்லா மாத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.